ஓம் சாந்தி. டிசம்பர் 18, 2023. காலை முரளி பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான சந்திப்பே கும்பாவாகிய உண்மையான சங்கமமாகும். இந்த சந்திப்பின் மூலமே நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். பின்னர் இதன் ஞாபகார்த்தமாக மக்கள் தங்கள் விழாக்களை கொண்டாடுகிறார்கள். கேள்வி: எவ்விஷயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு விவேகம் இருப்பது அவசியம்? பதில்: மிகவும் நுணுக்கமான இந்த ஞான விஷயங்களை புரிந்து கொண்டு விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு பெருமளவு விவேகம் இருப்பது அவசியமாகும். ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் நீங்கள் சாதுரியமாக நிரூபிக்க வேண்டும். எலி தான் கடிப்பதற்கு முன்னர் ஊதிவிடுவது போல் விளங்கப்படுத்துங்கள். ஆகவே சேவை செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். கும்பமேளாவில் கண்காட்சிகள் நடத்தி பல ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யுங்கள். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகின்ற வழியை அவர்களுக்கு காட்டுங்கள். பாடல்: எங்களை இந்த பாவ உலகத்திலிருந்து ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த இடம் ஒன்றுக்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். கலியுகத்து தூய்மையற்ற சீரழிந்த உலகம் பாவ உலகமென்று அழைக்கப்படுகின்றது. சத்திய யுகத்து தூய மேன்மையான உலகமோ புண்ணிய உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. பரமாத்மா மட்டுமே வந்து உங்களை தூய புண்ணிய ஆத்மாக்களாக்கி புண்ணிய உலகை படைக்கின்றார். மக்கள் தாங்கள் தூய்மையற்றவர்களாக இருப்பதாலேயே தூய்மையாக்குபவராகிய தந்தையை கூவி அழைக்கின்றனர். கங்கையை அல்லது திரிவேணி சங்கமத்தை, அதாவது 3 நதிகளின் சங்கமம் தூய்மையாக்குபவர் என்று அவர்கள் நம்புகிறார்களாயின், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று ஏன் கூவி அழைக்கின்றார்கள்? கங்கையும் திரிவேணியும் எவ்வாறாயினும் இருக்கின்றன. அந்த நதிகள் இங்கேயே இருப்பினும் மக்கள் தொடர்ந்தும் கூவி அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் புத்தி இன்னமும் பரமாத்மாவை நோக்கியே செல்கின்றது. ஞானக்கடலாகிய பரமாத்மா பரம தந்தை இங்கேயே வர வேண்டும். அவர் வெறுமனே ஆத்மா என்று அழைக்கப்படுவதில்லை, ஆனால் அவர் தூய்மையான உயிருள்ளவர் ஆவார். இங்கே தூய்மையான உயிருள்ளவர்கள் எவரும் இல்லை. சத்திய யுகத்து தூய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு கலியுகத்து பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டியிருக்கும் பொழுது தூய்மையாக்குபவராகிய தந்தை வருகிறார். நிச்சயமாக அவர் சங்கம யுகத்தில் வருவார். சங்கமம் கும்பா என்றும் அழைக்கப்படுகின்றது. திரிவேணி சங்கமம் இருக்கின்றது. அதற்கு அவர்கள் கும்பா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 3 நதிகள் சங்கமமாகுகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் 2 நதிகளே இருக்கின்றன. 3வது நதி மறைந்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த கும்பமேளாவில் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்களா? நிச்சயமாக தூய்மையாக்குபவர் வரவேண்டும். அவரே ஞானக்கடல். தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதும் கலியுகத்தை சத்திய யுகமாக மாற்றுவதும் பரமாத்மா பரம தந்தையின் பணியே தவிர ஒரு மனிதரின் பணியல்ல. அவை குருட்டு நம்பிக்கைகளே. பார்வையற்றவர்களுக்கு கைத்தடியொன்று தேவை. நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக இப்பொழுது கைத்தடிகள் ஆகியிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட கைத்தடிகள் இருக்கின்றன. சில கைத்தடிகள் 100 ரூபாய்களாகவும் சில கைத்தடிகள் 2 ரூபாய்களாகவும் இருக்கின்றன.
இங்கேயும் எல்லோரும் வரிசை கிரமமானவர்களே. சிலர் மிகவும் நன்றாக சேவை செய்பவர்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரை வரவழைக்க வேண்டும். இது தூய்மையற்ற உலகம். நீங்களோ தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்திருந்தனர் என்று கூறப்படுகின்றது. பின்பு சகல ஆத்மாக்களின் மத்தியிலும் பரமாத்மா பரம தந்தை வரும் பொழுது அது கும்பத்தின் சங்கமம் எனப்படுகின்றது. கும்பமேளாவில் மக்கள் பெருமளவு தானங்கள் செய்கிறார்கள். அது சாதுக்களுக்கும் புனிதர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு வருமானமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் உங்கள் சரீரங்கள், மனங்கள், செல்வம் உட்பட அனைத்தையுமே தூய்மையாக்குபவராகிய தந்தையிடம் தானம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் அவர் உங்களை எதிர்காலத்து ஸ்வர்க்க அதிபதிகளாக ஆக்குகின்றார். அவர்கள் திரிவேணியின் பெயரை பயன்படுத்தி சாதுக்களுக்கும் புனிதர்களுக்கும் தான தர்மம் செய்கிறார்கள். உண்மையில் நதிகள் அனைத்தும் வந்து கடலுடன் இரண்டர கலப்பதே சங்கமமாகும். அங்கே கடல் ஏதுமில்லை, நதிகளே ஒன்றிணைகின்றன. நதிகளாகிய நீங்களும் கடலும் சந்திப்பதே உண்மையான மேளா என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மேளாவில் புகையிரத வண்டிகள், மோட்டார் கார்கள், காணி போன்றவற்றிலிருந்து அரசாங்கம் பெருமளவு பணத்தை ஈட்டிக் கொள்கின்றது. எனவே இந்த மேளா ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கானது. குழந்தைகளாகிய உங்களால் இந்த விஷயங்களை பற்றி தீர்மானம் எடுக்க முடியும். ஏனெனில் நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். அதனால் நீங்கள் கும்பமேளா என்பதன் சரியான அர்த்தத்தை கண்டறிய வேண்டும். பாபா உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத தருகின்றார். விவேகி குழந்தைகள் அதை எழுத வேண்டும். விநியோகிப்பதற்கு துண்டு பிரசுரங்களை தயாரிக்க வேண்டிய முதல் தர விவேகமுள்ள குழந்தை மம்மாவும் இரண்டாவது சஞ்சயும் ஆவார்கள். இந்த திரிவேணி நதி தூய்மையாக்குபவர் அல்ல. அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவராகிய சிவ பாபாவே தூய்மையாக்குபவர் ஆவார். திரிவேணியை சர்க்கதி அருள்பவர் என்று அழைக்க முடியாது. அந்த நதிகள் சதா காலமும் இருக்கின்றன. அவை வருவது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று மக்கள் பாடுகிறார்கள். ஆகவே நீங்கள் துண்டு பிரசுரங்களை உருவாக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தூய்மையாக்குபவர் பரமாத்மாவாகிய பரம தந்தை ஞானக் கடலா அல்லது அந்த நதிகளா? நதிகள் சதா காலமும் இருக்கின்றன. நீங்கள் பரமாத்மாவை இங்கே வருமாறு கூவி அழைக்கின்றீர்கள். உண்மையில் பரமாத்மா மட்டுமே தூய்மையாக்குபவர். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தனர். அந்த சர்க்குரு வந்து உங்களுக்கு சர்க்கதி கொடுத்து மீண்டும் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். உண்மையில் நீங்கள் பரமாத்மா பரம தந்தையின் ஞானத்தில் நீராட வேண்டும். பரமாத்மா பரம தந்தை தூய உலகின் ஸ்தாபனையை மேற்கொள்கிறார். உங்களுக்கு அவரை தெரியாது. பாரதம் மேன்மையானதாக இருந்த பொழுது ஆத்ம உணர்வுள்ள தேவ தேவியர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அது சிவாலயம் என்று அழைக்கப்பட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கும்பமேளாவுக்கு சென்று கண்காட்சிகள் நடத்தி அங்குள்ள மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும், ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவர். அவர் கூறுகிறார், நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கப்பட வேண்டிய பொழுதே நான் வருகிறேன். எனவே நீங்கள் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். ரக்ஷா பந்தன் என்பது கடவுளுடன் சம்பந்தப்பட்டதே தவிர
சாதுக்களுடன் அல்லது புனிதர்களுடன் சம்பந்தப்பட்டதல்ல. ஓ பாபா, உங்கள் ஸ்ரீமத் மூலம் நான் தூய்மையாகுவேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுப்பது பரமாத்மா பரம தந்தைக்கே அன்றி திரிவேணி நதிக்கு அல்ல. தந்தை கூறுகிறார், நான் உங்களை தூய உலகின் அதிபதிகளாக்குவேன். இவை பாபாவின் சமிக்கைகள். மிகவும் திறமைசாலிகளான சேவையாளர்கள் இதற்கு தேவைப்படுகின்றனர். வேறு பல படங்களும் தயாரிக்கப்பட வேண்டும். இதற்கென நீங்கள் நல்லதொரு கூடாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் எதிரிகள் பலரும் வருவார்கள். சில சமயங்களில் தீ மூட்டவும் அவர்களுக்கு காலம் எடுக்காது. எவருக்காவது சண்டையிட வேண்டுமென்றால் அவர் உங்களை அவமதிக்க ஆரம்பிக்கின்றார். நீங்கள் ஆணவமின்றி மௌனமாக இருக்க வேண்டும். பிரம்மா குமாரிகள் பிரபல்யமாகிவிட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக துண்டு பிரசுரங்கள் போன்றவையும் விநியோகிக்க வேண்டும். மக்கள் கும்பமேளாவுக்கு விசேஷ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உண்மையில் அது தற்கால முக்கியத்துவத்தையே குறிக்கின்றது. இதுவும் நாடகத்தின் விளையாட்டே. அங்கும் எவருக்கேனும் நன்மை கிடைக்கக்கூடும். ஆனாலும் அதற்கு முயற்சி தேவை. முட்களை மலர்களாக மாற்றுவதற்கு முயற்சி தேவைப்படுகின்றது. கும்பமேளாவில் கண்காட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை. தடைகள் ஏற்படாதிருப்பதற்கு உங்களுக்கு நல்ல தொடர்புகள் தேவை. தூய்மையாக்குபவர் யார் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். தூய உலகமாகிய சொர்க்கத்தை மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். யாராவது இறந்தால் இன்னார் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள். அங்கே எவ்வளவோ செழுமையான உணவு வகைகள் இருக்கின்றன. ஆகவே ஏன் அவர்களை பின்னர் அங்கிருந்து திரும்பவும் இங்கே அழைத்து உணவளிக்கின்றார்கள்? ஸ்ரீநாத் கோவிலில் எவ்வாறு பல்வேறு உணவு வகைகளை தயாரிக்கிறார்கள் என்று நீங்களே பார்க்கலாம். உண்மையில் ஸ்ரீநாத்புரியும் ஜெகந்நாதபுரியும் ஒன்றுதான். எவ்வாறாயினும் ஸ்ரீநாத் துவாரில் அவர்கள் எவ்வாறு பல செழுமையான உணவு வகைகளை தயாரிக்கிறார்கள் என்றும், ஜெகந்நாதபுரியில் வெறும் சமைத்த சாதத்தையே போகாக படைக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே அவர்கள் வெண்ணெயை கூட பயன்படுத்துவதில்லை. இந்த வேறுபாடு நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது அத்தகைய செழுமையான உணவை உட்கொள்வதையும், தூய்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது வெறும் சாதத்தை உட்கொள்வதையும் எடுத்து காட்டுகிறது. இதிலிருக்கும் உட்கருத்து மிகவும் நல்லது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதை விளங்கப்படுத்துகிறார். ஸ்ரீநாத் துவாரில் அதிகளவு போக் படைக்கிறார்கள். பின்பு பிராமண பூசகர்கள் அங்கிருந்து தங்கள் வருமானத்தின் அடிப்படையாக அந்த போகை வழிபடுபவர்களுக்கு விற்கிறார்கள். ஒன்றுமே செலவிடாமல் அவர்கள் அனைத்தையும் பெறுவதுடன் பின்னர் அதிலிருந்து வருமானமும் உழைக்கிறார்கள். எனவே அவ்விஷயங்கள் அத்தகைய குருட்டு நம்பிக்கைக்கு உரியவை. அது பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. ஞான மார்க்கமே சர்க்கதிக்கான மார்க்கமாகும். கங்கையில் நீராடுவதனால் சர்க்கதி பெற்றுவிட முடியாது. எலி தான் கடிப்பதற்கு முன்னர் ஊதி விடுவதைப் போல் மிகவும் சாதுரியமாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் விளங்கப்படுத்துவதற்கும் உங்களுக்கு பெரும் விவேகம் தேவை. இவை அத்தகைய நுணுக்கமான விஷயங்கள். மக்கள் கூறுகிறார்கள், ஓ பரமாத்மா பரம தந்தையே, உங்கள் வழிகளையும் முறைகளையும் நீங்களே அறிவீர்கள். அவர்கள் அதன் அர்த்தத்தை அறியார்கள். உங்கள் ஸ்ரீமத் மூலம் கிடைக்கும் சர்க்கதியை உங்களால் மட்டுமே எங்களுக்கு அருள முடியும். வேறு யாராலும் எங்களுக்கு சர்க்கதி அருள முடியாது. ஒரேயொருவராலேயே அனைவருக்கும் சர்க்கதி அருள முடியும். அனைவருக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும்.
பெருமளவு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புரிந்து கொள்கின்றவர்கள் வெகு சிலரே ஆவர். பல பிரஜைகள் தொடர்ந்தும் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் கடவுளின் பெயரில் பெருமளவு தான தர்மங்களை செய்கிறார்கள். அதன் பலனை ஒரு பிறவிக்கு பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கேயோ நீங்கள் 21 பிறவிகளுக்கு பலனை பெற்றுக் கொள்கின்றீர்கள். கடவுளின் பெயரில் தான தர்மம் செய்வதன் மூலம் அவர்கள் வலிமை பெறுகிறார்கள். அவர்களுக்கு கடவுளை தெரியாததால் எவ்வித வலிமையும் இல்லாதிருக்கின்றது. இந்துக்களுக்கு பல குருமார்கள் போன்றோர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்து பார்த்தீர்களானால் அவர்களுக்கு ஒருவரே இருக்கின்றார். அவர் மீது அவர்கள் அளவற்ற மதிப்பு வைத்திருக்கின்றார்கள். தர்மமே வல்லமை என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் தர்மத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்பதால் பெரும் வல்லமை பெறுகின்றீர்கள். பாபா கூறுகிறார், மனதை நெறிப்படுத்தும் இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் கொடுங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி இட்டுச் செல்லும். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையாக முடியும். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கின்றது. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் அதே சமயத்தில் உங்கள் சரீர உறவினர்கள் அனைவரிடமிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி தந்தையுடன் இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இறுதி நேரத்தில் அவரை மட்டுமே நீங்கள் நினைவு செய்வீர்கள். வேறு எவரையேனும் நீங்கள் நினைவு செய்தால் தண்டனை அனுபவிக்கப்படுவதுடன் உங்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படும். உண்மையில் சக்கரங்களின் சங்கமத்தில் ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திப்பதே கும்பம் என்று அழைக்கப்படுகின்றது. கடவுள் மட்டுமே வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் மறுபிறவிகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் அந்த குழந்தைகள் இதனை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. எனவே எவ்வாறு அவர்களது படகு அக்கரைக்கு செல்லும்? ஒருவரின் படகு அக்கரைக்கு செல்வது என்றால் ஓர் ராஜ அந்தஸ்தை அடைவதாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் மட்டுமே நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை என்றால் இறுதியில் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். தமது தீபங்கள் ஒளியேற்றப்பட்ட மணவாட்டிகளே மணமகனுடன் திரும்பி செல்வார்கள். அவர்களின் ஒளி அணைந்துவிட்டால் அவருடன் திரும்பி செல்ல மாட்டார்கள். விசேஷ அன்புக்குரிய குழந்தைகள் மட்டுமே அவருடன் திரும்பி செல்வார்கள். ஏனைய அனைவரும் வரிசை கிரமமாக அவரை பின்தொடர்ந்து செல்வார்கள். எவ்வாறாயினும் அனைவரும் தூய்மையாகுவார்கள். சகல ஆத்மாக்களுக்கும் ஒரேயளவான பலம் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் அவரவருக்கு உரியதாகும். இரு ஆத்மாக்களால் ஒரே அந்தஸ்தை பெற முடியாது. இறுதியில் எல்லோருடைய பாகமும் மிகவும் தெளிவாக தெரியும். விருட்சம் மிக பெரியது. எத்தனையோ பல மனிதர்கள் இருக்கிறார்கள். பிரதானமானவர்களாகவும் பெரிய கிளைகளாகவும் பக்க கிளைகளாகவும் இருப்பவர்களே கண்ணுக்கு புலப்படுவார்கள். பிரதானமானது அத்திவாரமாகும். ஏனைய அனைவரும் பின்னரே வருகிறார்கள். அவர்களுக்கு குறைந்த பலமே இருக்கின்றது. அனைவராலும் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது. பாரதத்திற்கு பதிலாக ஜப்பான் நாடு ஸ்வர்க்கமாகும் என்றில்லை. அது சாத்தியமில்லை. அச்சா, பாப்தாதாவின் அதாவது தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவரது இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய வெகு நாட்களுக்கு முன்பு தொலைந்து போய் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும்
ஞான நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். இரவு வகுப்பு 24/4/68. ஏனைய சமய ஸ்தாபகர்களால் அனைவருக்கும் நன்மை செய்ய முடியாது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கீழிறங்கி வரும்பொழுது தமக்கு பின்னால் ஏனையோரையும் கீழே கொண்டு வருகிறார்கள். உங்களை விடுதலை செய்து வழிகாட்டுபவருக்கு மட்டுமே புகழ் இருக்கிறது. அவர் பாரதத்தில் மட்டுமே வருகிறார். பாரதமே அனைத்து தேசங்களிலும் அதி உயர்ந்தது. பாரதத்தை நீங்கள் பெரிதும் போற்ற வேண்டும். தந்தை மட்டுமே வந்து எல்லோருக்கும் சர்க்கதி அருள்கிறார். அதன் பின்னரே அமைதி ஏற்படுகின்றது. உலகின் ஆரம்பத்தில் உலகில் அமைதி நிலவியது. ஸ்வர்க்கத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது. இப்பொழுது எண்ணற்ற மதங்கள் இருக்கின்றன. தந்தை மட்டுமே வந்து அமைதியை நிலைநாட்டுகிறார். முன்னைய சக்கரத்தில் செய்ததைப் போல அதை அவர் செய்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதால் உங்கள் கடைதல் தொடர்கின்றது. வேறு எவரும் கடைவதில்லை. நீங்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்கின்றீர்கள். சரீர உணர்வு காரணமாக அவர்கள் சரீரங்களை மட்டுமே வழிபாடு செய்கிறார்கள். ஆத்மாக்கள் நிச்சயமாக இங்கே மறுபிறப்பு எடுப்பார்கள். தூய்மையானவர் ஒரேயொருவரே இருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அனைவருக்கும் சர்க்கதி கொடுக்கின்ற இந்த மறைமுகமான ஞானத்தை தந்தை மட்டுமே உங்களுக்கு தருகின்றார். எவ்வாறாயினும் அனுமார் அல்லது கணேசர் போன்றவர்கள் எவருமே இல்லை. அவர்கள் அனைவரும் பூஜிப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அச்சா, ஆன்மீக தந்தையும் தாதாவும் ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் இரவு வணக்கமும் கூறுகிறார்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். 1. தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு சகல சரீர உறவினர்களிடமிருந்தும் தொடர்புகளிலிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை அகற்றி அதை ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் தந்தையை தவிர வேறு எவரும் நினைவு செய்யப்படக்கூடாது. 2. ஆணவமற்றவராகி மௌனமாக இருந்து முட்களை மலர்களாக மாற்றுகின்ற முயற்சியை செய்யுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பார்வையற்றவர்களுக்கு கைத்தடியாகுங்கள். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு புனித அன்னமாக இருந்து சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலம் உங்கள் சேகரிப்பு கணக்கை அதிகரிப்பீர்களாக. ஓர் அன்னம் ரத்தினங்களிலிருந்து கற்களை வேறாக்குவதைப் போல் எது வீணானது எது சக்தி நிறைந்தது என்பவற்றை புனித அன்னங்களாகிய உங்களால் மட்டுமே வேறு பிரித்தறிய இயலும். ஓர் அன்னம் என்றுமே கற்களை தேர்ந்தெடுப்பதில்லை, ஆனால் அவற்றை பிரித்தெடுத்து ஒரு புறத்தில் வைக்கின்றதே அன்றி அவற்றை எடுப்பதில்லை. அதேபோல் புனித அன்னங்களாகிய நீங்கள் வீணானவற்றை ஒதுக்கி சக்தி வாய்ந்த எண்ணங்களை கிரகிக்கின்றீர்கள். நீண்ட காலமாக நீங்கள் வீணானவற்றை கேட்டும் பேசியும் செய்தும் வருகின்றீர்கள். விளைவாக நீங்கள் அனைத்தையும் இழந்தீர்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது இழப்பை அனுபவம் செய்பவர்களாக இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிப்பவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகம். இறை மரியாதை கோட்பாடுகள் எனும் கைகாப்பை உங்களில் கட்டுங்கள். உங்கள் பந்தனங்கள் அனைத்தும் முடிவடையும்.
ஓம் சாந்தி.